வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். புலவன் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் அண்ணன் எடப்பாடிக்காக பிரச்சாரம் அப்படி சுழன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை சர்ச்சையை கிளப்பினாரோ இல்லையோ, அண்ணாமலையை செல்லூர் ராஜு பேசி அது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அண்ணாமலை அவர்களை ஒரு பசுமன் ஐயாவோட ஒப்பிட்டு அந்த மாதிரி ஒரு தீரமோட கர்நாடகால இருந்தாருன்னு பேசி இப்ப மாணிக்கம் தாகூர் மற்றொரு பக்கம் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காப்ல. சசிகலா அம்மாக்கெல்லாம் இப்ப இது காடா மாறும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அரசியலை எடுக்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு தேவையற்ற சர்ச்சையா பார்க்க வேண்டியிருக்கா? திமுகவுக்கு காங்கிரஸ் வராம பிரச்சனை, பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையா உங்க பார்வை? அண்ணாமலை அவர்கள் பசுமந்தேவர் ஐயாவோட அவரை எப்படி ஒப்பிட முடியும்? பொதுவா மறைந்த தலைவர்களோட யாரோடு ஒப்பிட்டாலும் அதுல மன வருத்தம் தாங்க மிஞ்சம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கண்ணாடி போட்ட படம் சர்க்குலேட் ஆகும்போது பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஸ்டாலின் கூட தன்னை கலைஞரோட ஒப்பிட்டுக்கிறதே இல்லை, எப்போதுமே இல்லை. அவரு இப்ப பிளைனாவே சொல்லிடுவாரு, கலைஞர் மாதிரி வேற ஆற்றல்கள்லாம் எதுவுமே கிடையாது, எழுத தெரியாது, பேச தெரியாது, உழைக்க மட்டும் தான் தெரியும் அப்படிலாம் அவர் தெளிவாக சொல்லுவார். உண்மையும் கூட. அப்போ தலைவர்களை போய் இப்போ மறைந்த தலைவர்கள் இப்ப இருக்கிற பிரசன்ட் அரசியல்வாதிகள், வாழும் அரசியல்வாதிகள் அவர்களோட ஒப்பிடுவது அர்த்தமற்றது. இன்னொன்னு, பசுமந்தேவர் ஐயா ஒரு குறிப்பிட்ட இனத்தின் கடவுளா மாறிட்டாரு. அதனால தானே நீங்க அவருக்கு குரு பூஜை நடத்தும் போது எல்லாரும் போய் அதை திருநீர் வாங்கிக்கிறது. அதனால தானே அவரோட நினைவிடத்துல நீங்க அந்த குரு பூஜை தினத்தன்று நீங்க திருநீர் வாங்குறீங்க, மற்றபடி கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்யறீங்க. அப்படி இயல்பாக அப்படி ஆயிடுச்சு. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. உதாரணமாக 200 வருஷம் வாழ்ந்து மறைந்த மகாராஷ்டிராவின் பெரியாருங்க, அவர் மகாத்மானே பட்டம் வாங்கியாச்சு. அது கிட்டத்தட்ட அவர் கடவுளாத்தான் போட்டுறாங்க. ராகுல் காந்தியும் போறாரு, பிரைம் மினிஸ்டர் மோடியும் போறாங்க. அவங்கள சமகால தலைவரோடு ஒப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. செல்லூர் ராஜு சில நேரங்கள்ல இப்படித்தான் எதையாவது ஒண்ணு அடிச்சு விட்டு சிக்கல்ல மாட்டுவாரு. அவன் அண்ணாமலையை அவர் கர்நாடகத்துல வீரமாக பணியாற்றினாருங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கு பிறகு அவரு பேர்ல இருக்கிற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொன்னதே கிடையாது. பசுமன் தேவரையா என்ன ரபேல் வாட்சா கட்டியிருந்தாரு? இதெல்லாம் அர்த்தமற்ற விஷயங்க. மாணிக்கம் தாகூர் ரைட்டு, அவரு அதே இனத்தை சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனா அவருக்கு அந்த அப்படியான ஒரு வழிபாட்டு தன்மையும் இருக்கதான் செய்யும். ஸோ அவர் அதை கண்டிக்கிறாரு. அனுகூல சத்துருக்கள் தான் ஏதோ ஒண்ணு சொல்றோம்னு நினைச்சு அப்படியே அடிச்சு விடும்போது ஏற்படுற பிரச்சனைகள் தான். சீசன்டு லீடர் இல்லைங்க. அண்ணாமலை எல்லாம் சீசன்டு லீடர் கிடையாதுங்க. வந்தாரு 4-5 வருஷம் பிஜேபி ஏராளமா பணத்தை கொடுத்து அவர் ப்ரொமோட் பண்ணுச்சு. அப்ப நடுவுல இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் தேர்தலில் நான் போட்டி போட போறதே இல்லைன்னு ஒதுங்கினாரு. அப்புறம் திருப்பி ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு நினைச்சு அவரை கூப்பிட்டு, எந்த தலைவருமே ஹெலிகாப்டர்ல போறது இல்லை, இப்ப அண்ணாமலை தான் ஹெலிகாப்டர்ல வர்றாரு. சாத்தூருக்கு இப்போ ஹெலிகாப்டர் வந்துச்சுங்க காலையில. அவரு அது கூட பாரதிய ஜனதாவோட தேசிய தலைவர் வர்றாரு, அதுக்கு பெரிய முக்கியத்துவமே இல்லை. ஹெலிகாப்டர்ல பிரச்சாரம் பண்ற தலைவர் அப்படி ஆயிட்டாரு அண்ணாமலை அவர்கள். சரி, அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி தான். ஆனா தலைவருங்கிறவர் தேர்தலில் போட்டி போடணும், அவரு அது ஒதுங்குறாரு. அப்ப முத்துராமலிங்க தேவரையா தேர்தலில் போட்டி போடாம ஒதுங்கினதே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா 62 தேர்தலில் அவர் ஜெயிக்கும் போது ஒரு நாள் கூட அவர் பிரச்சாரத்துக்கு போலங்க. அவர் சிக்காயிட்டாரு. பார்லிமெண்ட்லயே கடைசியில பதவி பிரமாணமே அவர் எடுத்துக்க முடியாமலே போயிருச்சுங்க. இதான் 62 வரலாறு. நான் ஒரு பெரிய நூலும் அதுல எழுதியிருக்கிறேன். தேவையற்ற சர்ச்சை, இதை செல்லூர் ராஜு தவிர்த்திருக்க வேண்டும். ரொம்ப அமைதியா இருந்தது. நிர்மலா சீதாராமன் அன்எக்ஸ்பெக்டட்லி சீனுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஒரு கடிதம் ஒன்று எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விவசாயிகளுக்கு அந்த தொகையை நீங்க அரசு சார்பில் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரும் எதிர்வினை அப்படிங்கிற இடம் வருது. தமிழ்நாடு விசஸ் டெல்லியில தெரியாம தர்மேந்திர பிரதானோ நிர்மலா சீதாராமனோ திமுகவுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜ் போதே சார். இப்ப இது அதிமுக அவர் விவசாயினும் கிளைம் பண்றவரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வரும். பாஜகவினுடைய இந்த திட்டங்களை இதை எப்படி பாக்குறீங்க சார்? இது கரெக்ட். ஆல் இண்டியா லெவல்ல கூட்டணி வைக்கும் போதே இந்த சிக்கல்கள் வரத்தாங்க செய்யும். இப்ப மும்மொழி கொள்கை, இந்த சிக்கல் வந்துடும். இப்ப நீங்க குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமனோட கடிதம், சிக்கல் வரும். இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா எடுத்துக்கிற முயற்சிகள், அதுக்கு அவர் பெண்கள் கான்ஃபரன்ஸ் ஒண்ணு மோடி கூட்ட போறாருங்க. அதுக்கெல்லாம் பெரிய எதிர்ப்பு வரும். என்ன காரணம்னா, நீங்க 2023 கொண்டு வந்த சட்டங்க திடீர்னு முடிச்சுக்கிட்டு இப்போ 1/3 கூட்ட போறோம், அதனால உங்களுக்கு பார்லிமெண்ட் இடத்த நீங்க பெருக்க போறோம் அப்படின்னா பழைய கன்ஃபியூஷன் எல்லாம் வந்துடும்.
எப்படி டீலிமிட்டேஷன் எப்படி பண்ண போறீங்க? 2011 சென்சஸ் படி டீலிமிட்டேஷன் பண்ண போறீங்களா? புது சென்சஸ் இன்னும் எடுக்கவே இல்லையே. அவ்வளோ ஓல்டு சென்சஸ் வச்சு பெண்கள் தொகுதின்னு நீங்க 33% பிரிக்க போறீங்க. இல்ல பெண்களுக்கான இட ஒதுக்கீடு எதுக்குறவங்க எல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள், தாய்மார்களுக்கு எதிரானவர்கள் சொல்ல போறாரு மோடி. சரி 2 மாநிலத்தில் தேர்தல் நடந்துகிட்டே இருக்க, இது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட வயலேட் பண்ணாதா? இப்ப என்ன அவசரம்? 29ஆம் தேதிக்கு மேல வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷனை கூட்ட வேண்டியதானே? இந்த கேள்விக்கு பதில் இல்ல. ஏன்னா அவரு எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு. இப்ப என்னங்க அவசரம் இருக்கு அதுல? 3 வருஷமா தூங்கிட்டு தானே இருந்தீங்க. 2023ல கொண்டு வந்த சட்டம். அப்ப என்ன சொன்னீங்க? அதெல்லாம் முடியாதுங்க. சென்சஸ் எடுத்த பிறகுதான் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அதெல்லாம் தேவையில்லைங்க. சென்சஸ் எல்லாம் தேவையில்ல. நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனை திருத்தி பார்லிமெண்ட் இடத்தை கூட்டி அதுல ஒரு 1/3 கொடுத்துருவோம். எதுக்கு பார்லிமெண்ட் இடத்தை கூட்டவே வேண்டாமா? இருக்கிறதுலே 1/3 கொடுங்க. 2011 படி 11 சென்சஸ் படி எடுக்க போறீங்கன்னா இருக்கிறதுலே 1/3 கொடுக்க வேண்டியதானே? இவ்வளவு கேள்வி இதுல வரும். இதுக்கு எதிர்வாதம் இருக்கும், ஆதரவான வாதம் இருக்கும். ரெண்டுமே தேர்தல் களத்துல தானே பிரதிபலிக்கும். அப்போ வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு 2 தேர்தல் களத்திலையும் பிரதிபலிக்கும். கேரளா முடிஞ்சு போச்சு. வெஸ்ட் பெங்கால்ல இவங்க என்ன வாதம் வச்சாலும் அவங்க எஸ்ஐஆருக்குள்ள தாங்க நிக்குதாங்க தேர்தல். அவ்வளவுதான். எஸ்ஐஆர் கொண்டு வந்து இத்தனை லட்சம் பேரை வந்து ஓட்டர் உரிமை இல்லாம பண்ணிட்டாரு மோடி. அது வந்து வங்காளிகளுக்கு எதிரானது. இந்த ஒரே பாயிண்ட் தான். மம்தாவோட ஆட்சியில ஏற்பட்ட கோளாறுகள் கூட இப்ப அங்க பாயிண்ட் இல்லைங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல போய் சிக்குனது யாரு? பிஜேபி தான் சிக்குச்சு அதுல போய். இப்போ தமிழ்நாட்டுல பெண்கள் இடஒதுக்கீடுல சிக்க போறது யாரு? அதுவும் பிஜேபி தான். அப்ப அதிமுக கூட்டணிக்கு தான் அது இடைஞ்சல். தேசிய கட்சிகளை கூட்டணிகளை சேர்த்தாலே இந்த பிரச்சனை தாங்க வரும். இப்ப சிவகுமாரை கூப்பிட்டு ஒரு கேம்பெயின் நடத்துது திமுகன்னா, அப்போ நீ மேகதாட்டு விஷயத்துல நீ சிவகுமார் துரோகின்னு பேச்சு வரும். அது வரத்தாங்க செய்யும். அது தவிர்க்கவே முடியாது நம்ம. ஈழ பிரச்சனையில வந்து அதே பிரச்சனை தான். அதே மாதிரியான டாக்கு தானே 2009 தேர்தலில் வந்துச்சு. அப்ப தேசிய கட்சிகளே கூட்டணியில சேர்க்க கூடாது அப்படிங்கிறதா என்னோட கருத்துங்க முதல்ல இருந்து. ஏன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இன்னும் சொல்ல போனா ஒட்டுண்ணீங்க. நம்ம உழைப்புல தான் அவங்க சீட்டு வாங்குவாங்க. வேஷ்டி வாங்கி கட்டி விட்டு கேம்பெயின் பூரா பண்ணி வின்னிங் சர்டிபிகேட்டையும் வாங்கி கொடுக்கணுங்க. அப்படிதான் தேசிய கட்சி கூட்டணியை நம்ம ஜெயிக்கவே வைக்க முடியும். எக்ஸப்ட் வெரி ஃபியூ. கொஞ்சம் பேர் தாங்க சொந்த செல்வாக்குல ஜெயிக்கிறவங்க. மத்த எல்லாமே ஒட்டுண்ணீங்க. அது பிஜேபினாலும் சரி, காங்கிரஸ்னாலும் சரி 2 கட்சிக்கும் அது பொருந்துங்க. என்னன்னா திராவிட கட்சிகள் பலவீனம் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு தேசிய கட்சி தேவைன்னு நினைக்கிறாங்க. தைரியமா கழட்டி விட்டுருந்தா ஒண்ணும் ஆயிருக்காதுங்க. காங்கிரஸ் கழட்டி விட்டுருந்தா என்ன தாவேக்காவோட போயிருப்பாங்களா? போட்டோம். இந்த பிரச்சனை பூரா தாவேக்காவுக்கு போய் சேர்ந்துரும்ல அப்போ? சரிதாங்க அது. பிஜேபியை கழட்டி விட்டா என்ன பண்ணிட போறாங்க அவங்க? தனியா ஒரு கூட்டணி வேணா வைக்கலாம். வைக்கட்டும். எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. தேசிய கட்சிகளை வந்து ஒழித்து கட்டுவதுதான் மாநில வளர்ச்சிக்கு நல்லது. அவங்க தேசத்தை எப்ப எம்பி தேர்தல் வருதோ அப்போ வந்து அவங்க தேச அளவிலான பிரச்சனைகளை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணட்டும். மக்கள் ஓட்டு போடுவாங்க. மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமா? வேணும். அது நல்லது உங்களுக்குன்னு சொல்லட்டும். பிஜேபி சொல்லட்டும். 2029 தேர்தலில் சொல்லட்டும். 2024 தேர்தலில் சொல்லியிருக்கணும். இல்ல மகளிர் இடஒதுக்கீடு 2024 தேர்தலில் சும்மா தானே இருந்தீங்க நீங்க. 2023ல கொண்டு வந்த சட்டம் தானே. 24 தேர்தலில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 29 தேர்தலில் அதை பிரச்சாரமா வச்சு அதுக்கு அதிக சீட்டு வாங்கி ஜெயிச்சு பார்லிமெண்ட்ல நீங்க மெஜாரிட்டி ஆகி அப்புறம் கொண்டு வர வேண்டியதானே. சரி நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தானேங்க. மோடி என்னங்க 240 சீட் எடுத்திருக்காரு. 2019 எவ்வளவு சீட் எடுத்தீங்க? இப்ப எவ்வளவு சீட் எடுத்திருக்கீங்க? அப்போ உங்க செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. எங்க கூடி இருக்கீங்க? அப்போ மோடி நினைக்கிறதெல்லாம் ரைட்டு அப்படின்னா அது என்ன மாதிரியான அரசியல்? நீ எதிர்குறலோ வாதங்களையோ கேட்பதற்கே பொறுமை இல்லாத பிரதமரா இருக்காரு இவரு. அப்போ விஸ்வகுரு பூரா அகில உலகத்துக்குமே மோடி தாங்க வேத வாக்குனா எடுத்ததே 250 சீட் தானேங்க. நாயுடுவை பகிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆட்சியில் இருக்க முடியுமா? நிதிஷ்குமாரை நீங்க முதல்வரா முன்னிறுத்தி தானே பீகார் தேர்தலில் ஜெயிச்சீங்க. 6 மாசத்துக்குள்ள அவர் முதல்வர் பதவிக்கு லாயக்கு இல்லாதவரா போயிட்டாரா? என்னத்துக்கு மாத்தணும் மாநிலத்து? அப்போ உங்களை வளர விட்டதுனால நிதிஷ்குமாருக்கு கிடைச்ச தீமை அது. உங்களை வளர விடாம வச்சிருந்தா நீங்க பீகார்ல செகண்ட் பிளேயரா தான் இருந்திருப்பீங்க. இல்ல தேர்ட் பிளேயரா இருந்திருப்பீங்க. இப்ப நீங்க வளர்ந்ததுனால என்ன பண்றீங்க? உங்களுக்கு யாரு வந்து உதவி செஞ்சாங்களோ அவங்கள ஒழிச்சுக்கிட்டுறீங்க. எடப்பாடிக்கு அந்த நிலைமை தான் வரும். தேசிய கட்சிகளே இப்படியானதுதான். காங்கிரஸ் கட்சி இதே தாங்க செய்யும்.
இப்போ இதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டியது மாநில கட்சிகளின் கடமை. மாநில கட்சிகளின் கூட்டமைப்பு வந்து இந்தியாவுக்கே தேவைப்படுது. முதல்ல சொந்த கட்சியில கொஞ்சம் தனித்துவமா வர தலைவர்கள ஓரங்கட்டுவாங்க. பிறகு கூட்டணி கட்சிகள ஆமா. காலி பண்ற அந்த ஏங்க ஒரு பேட்டர்ன். காங்கிரஸ் கட்சி என்டிஆர் காலி பண்ணது எப்படிங்க காலி பண்ணாங்க? சரி, அவரு வந்து சினிமா ஸ்டார். இங்க டி நகர்ல வீடுங்க. எனக்கு அந்த காலகட்டத்தில அந்த பக்கங்கள்ல ரொம்ப சுத்துவோம். பெரிய ஆந்திரால இருந்தும் எந்த பஸ் வந்தாலும் அந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு தான் போவோம். அப்ப யாரோ கேள்வி கேட்டது தாங்க. நீங்க மக்கள் உங்கள இவ்வளவு நம்புறாங்களா? கடவுளுக்கு நிகரா அரசியலுக்கு வந்து நன்மை செய்யக்கூடாதா? அப்படின்னு கேட்ட உடனே, அவர் நான் வரப்போறேன்னாரு. அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மா பெரிய தவறு பண்ணாங்க. அ க முழுக்க முழுக்க ஆந்திர பிரதிநிதிகள அவமானப்படுத்துனாங்க. ஸோ தெலுங்கு பிரைடுன்னு அவரு வச்சு வந்தாரு. தெலுங்கு தேசம் கட்சி அப்படித்தான் உருவாச்சு. அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மா அவர ஒழிச்சுக்கிட்டதுக்கு பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆட்சியே கலைச்சாங்க. பாஸ்கர் ராவ் எபிசோடு வந்துச்சு. எல்லாமே பேக் ஃபயர் ஆச்சு. என்டிஆர் ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. அப்புறம் என்டிஆரே சொந்தமா அவரே அவர் தலையில கொள்ளி வச்சுக்கிட்டாரு. அவர் வந்து இன்னொரு மனைவியோட குழந்தை. அதுக்கு முக்கியத்துவம். அந்த மனைவிக்கு முக்கியத்துவம். அவங்க கட்சி விஷயங்கள்ல தலையீடு. அப்படியே வந்து அவரு இறங்குனாரு. அப்போ சென்னாரெட்டி காலகட்டங்க. நாங்க ராஜ்பவன்ல தான் உட்கார்ந்திருப்போம். தூத்வாலாவ சாதாரணமா நினைக்காதம்பாரு அவரு என்ட்ட. தூத்வாலானா பால்காரன். பால்காரன் யாருன்னா சந்திரபாபு நாயுடு. சாதாரணமா நினைக்காத. அவன் பாரு, அவன் என்ன பண்ண போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ரொம்ப ஆர்வமா ஆந்திரா பாலிடிக்ஸ் அப்ப கத்துக்கிட்டு இருந்த நேரங்க. கடைசியில சொந்த மருமகன் தான் அந்த புரட்சியை கொண்டு வந்து என்டிஆர் ஒழிச்சு கட்டினாரு. வரலாறு இப்படி துரோகங்களால ஆனதுதான். துரோகங்களாலும், வலியாலும், வேதனையாலும் ஆனதுதான் அரசியல் வரலாறு. இதுல வந்து தேசிய கட்சிகள் இல்லாம இருந்தா மாநில கட்சிகள் இப்ப எம்ஜிஆர் பிரிஞ்சாரு. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. மக்கள் வந்து திமுக பேர்ல வெறுப்பு வரும்போது அண்ணா திமுகவுக்கு போட்டாங்க. ஜெயலலிதா பேர்ல வெறுப்பு வரும்போது திமுகவுக்கு போட்டாங்க. இந்த ஒரு பேட்டர்ன் வந்து எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது தான் மாநில அரசியலுக்கு நல்லது. ஏன்னா அப்பதான் நம்ம குரல் எழுப்பவே முடியும். இந்தியால மாநிலங்களை வஞ்சிக்கிற போக்கு எப்போதுமே டெல்லிட்ட இருக்கு. எந்த கட்சியா இருந்தாலும் சரிங்க. அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. அப்போ மிக இயல்பாக மாநில கட்சிகள் வலிமையோடு இருந்தா வந்து அந்த டெல்லியை எதிர்க்கலாம். டெல்லி வெர்சஸ் டீம் தமிழ்நாடு தமிழ்நாடு டீம் அப்படின்னு முதலமைச்சர் இன்றைக்கு சொன்னாலும் அது எங்களோட பழைய ஸ்லோகன் தானே. இதைத்தானங்க 1967ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருந்தோம். மீண்டும் இன்னைய தேதி வரைக்கும் 60 வருஷத்துக்கு பிறகு அந்த ஸ்லோகனுக்கு உயிர் இருக்கே. அதையும் சேர்த்து யோசிச்சு பாருங்க. தென் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக இந்த முறை நெறைய பிரடிக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு போக போகுது. ஏன்னா விஜய் திருநெல்வேலி, தூத்துக்குடி போனப்போ ஒரு பெருங்கூட்டம் இருந்தது. அப்ப அவர் ஏதோ ஒரு ஃபோர்ஸா இருக்காரு. ஏடிஎம்கே கடந்த 2 தேர்தல்கள்ல அங்க வீக்கா இருந்தது. இதுல சர்ப்ரைசிங்காக சசிகலா அவர்களும், கிருஷ்ணசாமி அவர்களும் எடப்பாடி எதிர்க்கிறாங்க. அது அதிமுக எதிர்ப்பு கூட இல்ல. பிளைனா எடப்பாடி எதிர்ப்புங்கிற இடத்துக்கு போகிறது. அப்ப ஒரு ஒரு தெளிவான பேட்டர்ன் அங்க கிடைக்குமா? இல்ல லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ நோக்கி சவுத் போகிறதா? எப்படி பார்க்குறீங்க? எண்ணி முடிக்கிற வரைக்கும் சஸ்பென்ஸ் நோக்கி போகாதுங்க. ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் கவுண்டிங்லயே நமக்கு ஒவ்வொரு வேட்பாளரோட ஒரு பெர்சன்டேஜ் தெரிஞ்சிரும். இப்ப நீங்க சொல்ற மாரி இப்ப நாங்குநேரியில சசிகலா அம்மா வேட்பாளர் வெள்ளதுரை ஓட்டு வங்கி இருக்கு. சாத்தூர்ல சசிகலா அம்மா வேட்பாளர் ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கும் அப்படின்னா, தொகுதியில ஒரு 1,50,000 லட்சம், 1,4 லட்சம் ஓட்டு பதிவானா, ஒட்டுமொத்தமா 10,000 ஓட்டு வாங்குனாங்கன்னா, ஒரு 8%, 7% ஓட்டு வங்கி தான் இருக்குங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்ட், செகண்ட் கவுண்ட்ல நமக்கு பிரதிபலிக்கும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஒரு 5,000 ஓட்டு எண்ணுறோம்னு சும்மா நான் ஒரு அப்ராக்ஸிமேட் கணக்குக்கு சொல்றேன். 5,000 ஓட்டு நம்ம எண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்னா, சசிகலா அம்மையாரோட வேட்பாளர் அவரு த்ரூ அவுட் 10% மெயின்டைன் பண்ணாருன்னா 500 ஓட்டு மெயின்டைன் பண்ணிட்டே வந்துருவாரு. 500 ஓட்டு மெயின்டைன் பண்ணாங்கன்னா, அடுத்த அது அதிமுக ஓட்டு வங்கியை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். திமுக ஓட்டு வங்கி அதிமுக ஓட்டு வங்கியை விட அதிகமா தெரியும். அதாவது இப்ப ஆவரேஜ் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து 3%, 4% தான் இருக்கும். ஆனா இவங்க எடுக்கிற அந்த 500 ஓட்டு வந்து திமுகவுக்கு மறைமுகமான லாபமா முடிஞ்சு போயிரும். சோ நமக்கு ரவுண்ட்லயே தெரிஞ்சிரும். அந்த லீடு தெரிஞ்சிரும். கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இதோட கிருஷ்ணசாமி அவர்கள் ஓட்டு வங்கி சேர்ந்தா இந்த கணக்கு இப்படி வந்துரும். ஒருவேளை விஜய் வந்து 20% வாங்குறாருன்னு வைங்க. என்னோட எஸ்டிமேட் 8 to 12. இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டோம்னா, இல்லங்க விஜய்க்கு ஓட்டு இருக்குங்க. ஓட்டு விழுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல விழும். அப்ப அது வந்து எப்போதுமே வந்து தேசிய கட்சிகள். அதுதான் அங்க வந்து ஓட்டு வங்கி. இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 6 தொகுதி. 6 தொகுதியில விஜய் வந்து 20% ஓட்ட நோக்கி போயிட்டாருன்னு அசம்ப்ஷன் வச்சுக்கிட்டோம்னா,
இதே 5000 ஓட்டு லெவல்ல நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1000 ஓட்டா மாறிடும் அது. அப்ப விஜய் ஒரு 1000 ஓட்டு, சசிகலா அம்மையார் மற்றும் கிருஷ்ணாமி இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 400, 500 ஓட்டு அப்படின்னா ஒரு 1400 ஓட்டு வெற்றியை நோக்கி போகாதுங்க. அது வெறுமனே கணக்குல தான் இருக்கும். அப்படின்னா திமுக எங்கேயோ போயிடும். ரொம்ப முன்னிலைன்னு ஆயிரும். அது இந்த தேர்தலோட விசித்திரமாக அமையுமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா, நான் முதல்ல இருந்தே 4 முனை போட்டி இல்லங்க. இது 5 முனை போட்டி வரத்தான் செய்யும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சில இடங்கள்ல அது 6 முனை, 7 முனை போட்டியாலாம் தெரியுது. நான் இதுவரைக்கும் அவ்வளவு 7 முனை போட்டியெல்லாம் சந்தித்ததே கிடையாதுங்க. அதிகபட்சம் 4 முனை போட்டிங்க. நாங்க பவர்ஃபுல்லான 4 முனை போட்டி தான் நாங்க சந்திச்ச தேர்தல். அப்படிங்கும்போது தேர்தல் புள்ளி விவரங்கள் டிவிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. சைடு பாக்ஸ் நம்ம போடுவோம் இல்லைங்களா? அது பெரிய பாக்ஸா போட வேண்டியது வரும். ஏன்னா எல்லாருக்கும் ஓட்டு விழுந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா, இப்ப இது பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த தேர்தல். நீங்க இத தேர்தல் அந்த மாடல் போடுறதுக்கெல்லாம் முன்னாடி சொன்னீங்க. 2026 வில் பி மதர் ஆஃப் ஆல் எலக்ஷன்ஸ்ன்னு. இதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இன்னும் மே 4 வரைக்கும் அது எப்படி பயணிக்குதுன்னு கூட சேர்ந்து பயணிப்போம். உங்க நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி சார்.